இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆணிவேரை பதம் பார்ப்பதற்காக இங்கே நாம கூடியிருக்கோம். இதுல 2 பேர் எப்படி அவுட் ஆஃப் தி வே போய் கோபாலபுரம் குடும்பத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தின் நம்பர் 1 ஃபேமிலியை பாதுகாக்கிறதுக்காக முயற்சி பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். ஒன்று எங்கூருக்கார் சட்ட அமைச்சராக, அவருக்கு சட்டம் தெரியுமான்னு எனக்கு தெரியல. இந்த ஜாஃபர் சாதிக், நீங்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த 2 ஜாஃபரும் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சவப்பெட்டியில் அடிக்கப்படுகின்ற இறுதி ஆணிகள். யாரு? ஒன்று ஜாஃபர் சாதிக், இன்னொன்று ஜாஃபர் சேட். போலீஸுக்கு உள்ள இருந்த கிரிமினல், வெளியிலிருந்து பண்ணி கொண்டிருக்கிற கிரிமினல். இங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க? யாரோ வில்சனா, அது வில்சன்னா வில் டாக்டரா தெரியாது எனக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்வால்வ் பண்ணினா அவர் என்னவோ நடவடிக்கை எடுப்பாராமே. நான் சொல்றேன், தி ஃபர்ஸ்ட் ஃபேமிலி ஆஃப் டிஎம்கே இஸ் டோட்டலி இன்வால்வ்ட் இன் திஸ் இஷ்யூ. எழுதிக்கோ, ரெக்கார்டு பண்ணிக்கோ, என்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ எடு. ஏன்னா நான் சொல்லலை, அந்த கிரிமினலே சொல்றான். நீங்க கிரிமினல்னு சொன்னா எல்லாருமே கிரிமினல் தானேன்னு தப்பா நினைக்கப்படாது. நீங்க இப்ப தமிழ்நாடு போலீஸ் இங்க எல்லாரும் இருக்காங்க, எல்லாரையும் விட நம்ம ஐயா டிஜிபி இருக்கார். ஏன்னா ஐயான்னு சொன்னாதான் புரியும். நீங்க இப்ப ஏட்ட ஐயா கிட்ட இன்ஸ்பெக்டர் பேசினா ஏட்ட ஐயா எப்படி ரியாக்ட் பண்ணுவார்? ஐயா 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 ஐயா, அவ்வளவுதான் கம்யூனிகேஷனே. ஐயாவுக்கும் ஒரு கேள்வி இருக்கு, எங்க ஊர் ரகுபதி அண்ணனுக்கும் ஒரு கேள்வி இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகம் இதுல இன்வால்வ்டா இல்லையா? இப்போ முதல்ல இந்த ஜாஃபர் சாதிக்கு கஞ்சா திருடம், அப்புறம் வீடியோ திருடம் இல்லையா? வீடியோ பைரசி, போலி வீடியோக்கள் ரெக்கார்டு பண்ணி விற்கிறது அவன் வேலை. ஆனா இந்த கஞ்சா திருடம், வீடியோ திருடன்ட்ட இப்ப இருக்கிற சொத்து எவ்வளவுன்னு என்சிபி அதிகாரி சொல்லியிருக்கார். 5200 கோடி. இந்த 5200 கோடிங்கிறது இந்த 17 வருஷத்துக்குள்ள. அதனாலதான் ஸ்டாலின் ரொம்ப மதிக்கிறார். இப்ப நம்மள மிஞ்சினவனா இருக்கானே அப்படின்னு. இவ்வளவு பணம் அவன் எதுல சம்பாதிச்சிருக்கான்? ட்ரக்ல, போதைப் பொருள் கடத்தல், அதுவும் போதைப் பொருள் உற்பத்தி செய்வதற்கான வேதிப்பொருளை கடத்தி. நீங்க நம்ம டிஜிபி ஐயா இருக்கார்ல, அவருக்கு ஒரே ஒரு குவாரல் தான். என்சிபியில் அதோட விலை மதிப்பை கூட சொல்லிட்டாராம். 1 கிலோ 1.5 கோடின்னு சொன்னாராம். இவர் சொல்றாரு இல்லையே 1 கோடியே 49 லட்சம் தானே. என்னவோ இவர் வாங்க போற மாதிரியும் அவர் விற்க போற மாதிரியும். ஏயா 3500 கிலோ கடத்தி இருக்கான்னா அது உண்மையா இல்லையா பதில் சொல்லணும் ஒரு டிஜிபி. அதை விட்டு விலையை கூட சொல்லிட்டாரு. இது என்ன மாடு பேரமா பண்ணிட்டு இருக்கோம்? இல்லை அவர் டிஜிபி வாங்க போறாரா, என்சிபியில் விற்கிறாங்களா? இல்லை, அதோட மதிப்பு சொல்லியிருக்கார், அதில் என்சிபியில் கூட சொல்லிட்டாங்க. நீங்க இவன் பிறவி குற்றவாளி, ஹிஸ்டரி ஷீட்டட் ரவுடி. யாரு? இந்த ஜாஃபர் சாதிக்கு. அப்புறம் ஜாஃபர் சேட்டுக்கு அப்புறம் வரலாம். அது நிறைய கேசட் நம்ம மாநில தலைவர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஏற்கனவே ஒரு 5-6 வருஷம் முன்னாடி தூத்துக்குடி எம்பியோட ஜாஃபர் சேட்டு பேசின கேசட்லாம் நானே கேட்டிருக்கேன். நல்ல வேளை இவனை டிஜிபி ஆக்கணும்னு சில பேர் முயற்சி பண்ணா ஒரு புண்ணியமா தடுத்துட்டான். யார? இந்த ஜாஃபர் சேட்டை. நீங்க இவன் 2006 கஞ்சா கடத்தல், 2013 புழல் சிறையில் இருந்தவன் இவன். அப்போ ஸ்டாலினுக்கு தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா? அப்ப நீங்க தானே ஆட்சி 14 வரை. ஸோ இவரோட ஹிஸ்டரி தெரிஞ்சுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதல் குடும்பம் அவரை குடும்ப உறுப்பினர் ஆக்கிது. இப்போ ஸ்டாலின் அவர்களோ உதயநிதி அவர்களோ சோசியல் மீடியாவில் ஜாஃபர் சாதிக் பற்றி புகழ்ந்து போட்டிருந்தா பதிவு, நான் பெருசாக எடுத்துக்க மாட்டேன். அட கட்சிக்காரன் போட்டாங்க, இன்னைக்கு தான் தெரிஞ்சிருக்கு, கட்சி விட்டு நீக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிடலாம். உங்கள் வீட்டு பெண்கள் பதிவு போடுறாங்களே எப்படி? இப்போ ஒன்றும் இல்லை, மங்கை பட ப்ரொடியூசர் யாருன்னு பார்த்து அவங்கள இடி வந்து கைது பண்ணா போதும். ஏன்னா என்சிபியில் கைது பண்ண முடியாது.
என்னடா இவன் இப்படி பேசுறானே, நான் சட்டம் தெரிஞ்சதுனால பேசுறேன். 2 கிராம் கிட்டாமின் வச்சிருந்தாலும் கைது பண்ணலாம், கஞ்சா வச்சிருந்தாலும் கைது பண்ணலாம், வாங்கினா கைது பண்ணலாம், வித்தா கைது பண்ணலாம். அந்த பணத்துல படம் எடுத்தா கைது பண்ண முடியாது, என்சிபியால கைது பண்ண முடியாது. ஆனா யாரால முடியும்? என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டால முடியும். ஈடிக்கு தான் இப்ப டெல்லியில் ஒரு ஆபீஸ்னா சென்னையில் ஒரு ஆபீஸ் போடுற நிலைமை வந்துடுச்சு. என்ன அதனால 2013 போதைப்பொருள் கடத்தலுக்கு கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் இருந்தவன், 19 சென்னையிலையும் மும்பையிலையும் ஜெயிலில் இருந்தவன். எதுக்கு? 38 கிலோ கெட்டமின் மலேசியாவுக்கு கடத்தினதுக்காக. 38 கிலோன்னா அது 54 கோடி ரூபாய் கிட்ட வரும். ஆகவே இந்த மாதிரி ஏற்கனவே போதைப்பொருள் கடத்தியதற்காக சிறையிலே இருந்தவனுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அயலாறு பிரிவு மாவட்ட இணை செயலாளர் பொறுப்பு கொடுத்தது தப்பா இல்லையா? சரி, இப்போ என்சிபியில் என்ன சொல்லியிருக்காங்க? மங்கைன்னு ஒரு படமா, எனக்கு தெரியாதுங்க, இந்த சினிமா ஃபீல்டில் ஜாஸ்தி நம்ம வா ஈடுபாடு செலுத்துறது இல்லை, நேரம் இல்லை. இந்த கோவில்களை கொள்ளையடிக்கிற கொள்ளைக்காரன், கோவிலில் மந்திரியாக இருந்துக்கிட்டே அறநிலைத்துறையில் நம்ம 4 மாவடி மோகன்சி லாசரஸ் மாதிரியா அல்லேலுயா அல்லேலுயான்னு கோஷம் போடுறவன், இவனுங்களை பார்க்கறதுக்கே நேரம் பத்தலை, அதனால சினிமாவுக்கு போய் கவனம் செலுத்தலை. அந்த மங்கை படக்கும் ப்ரொடியூசர் யாருன்னு எனக்கு தெரியல. யாருங்க? பார்த்தீங்களா? நீங்க எல்லாரும் சொல்றீங்க, நான் சொல்லல. அதனால ரகுபதி அண்ணன் கேஸ் போடுறதுன்னா வில்சன் மூலமா, நல்ல வக்கீலா வச்சுக்கோங்கடா, வில்சன்லாம் வேண்டாங்கிறேன் நான். என்ன வில்சன் மூலமா கேஸ் போடுறதுன்னா ராஜா மேல் போடக்கூடாது, இத்தனை பேர் மேலேயும் போடுறாங்க. அப்ப இந்த படம் எடுத்ததுக்கு அவன் என்ன சொல்லியிருக்கான்? ஜாஃபர் சாதிக்கு முழு தொகையும் ஃபைனான்ஸ் பண்ணவன் அவன். அந்த முழு தொகையும் எந்த பணம் அதில் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு? ட்ரக் மணி. யூ ஆர் ஆன்டி சோஷியல் எலிமெண்ட். டிஎம்கேஸ் ஃபர்ஸ்ட் ஃபேமிலி இஸ் an ஆன்டி சோஷியல் எலிமெண்ட் இல்லையா? ஒரு சீஃப் மினிஸ்டருக்கு இந்த கவலை வேண்டாம்? உங்க அப்பன் தான் தமிழனை குடிக்க வச்ச தமிழ் குடி கெடுத்த நபர் மு. கருணாநிதி. 1970 ஆகஸ்ட் 31. குடிக்காத தமிழனை, குடினா என்னன்னு தெரியாதவன குடிக்க வச்சு குடிகெடுத்த குடும்பம் யாரு? ஸ்டாலினோட குடும்பம். அவங்க அப்பா தான் தமிழனை குடிகாரனாக்கின ஒரு குடிகெடுத்த நபர். தமிழ் குடும்பத்துக்கு கேடு விளைவித்த முதல் குடி. அவ்வளவு மோசமான குடும்பம், தமிழனை குடிக்க வச்சவன். நான் கேட்கிறேன், 50,000 கோடி டாஸ்மாக் வருமானம், அப்படியும் 39,000 கோடி டிபிசிட் பட்ஜெட்ல. ஆனா குஜராத்தில் டாஸ்மாக் வருமானமே கிடையாது, சர்ப்ளஸ் பட்ஜெட். நீ ஆள தெரிஞ்சவனா, அவங்க ஆள தெரிஞ்சவங்களாங்க. ஆகவே குடிக்கெடுத்த ஒரு குடும்பம் மீண்டும் நம் தலைமுறைகளை கெடுத்து கொண்டிருக்கிறது. அவங்க கட்சிக்கார 3500 கிலோ வித்திருக்காங்க. இன்னைக்கு என்சிபியோட அக்கௌண்ட் படி 5200 கோடி ரூபாய் இருக்கு அவனுக்கு. அதுல அவன் என்ன சொல்லியிருக்கான்? 600 கோடி ரூபாய்க்கு மேல் சினிமா உலகத்திற்கு கொடுத்திருக்கேன், திரையுலகிற்கு. நீங்க ஒண்ணு மாத்திரம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ராஜாவை பத்தி மோசமா பேசினாலும், ராஜராஜ சோழனை மோசமா பேசினாலும் அவன் இந்த போதைப் பொருள்ல சம்பாதிச்சிருப்பான்னு அர்த்தம். அவன் அமீரா இருக்கலாம், அமீர்னா பணக்காரன். இந்த போதைப் பொருள்னால பணக்காரன் ஆகியிருப்பான்னு சொல்ல வந்தேன். அவன் அமீரா கூட இருக்கலாம். அதனால அவன் என்ன ராஜாவையும் ஏசுறான், ராஜராஜனையும் ஏசுறான். அதுக்காக சொன்னேன். என்ன, ஆகவே நாம இன்றைக்கு தமிழ்நாடு எதிர்கால சந்ததி, அன்னைக்கு நம்முடைய குடும்பத்தின் மூத்த உறுப்பினர் யார் அவரு? யார் அவரு? இன்னொரு சொல்லுங்க, நம்ம குடும்ப மூத்த உறுப்பினர்